எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த குழு இது பண்ணுறீங்க? 22 வருஷமாக குழு வைக்கிறேன். என் பேர் அசோகன். நான் பொதுப்பணித்துறையில் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர். மேரேஜ் ஆன 2வது வருஷத்துலேருந்து இப்போ இங்கே முதல்ல அம்மா வீட்டில் கொலு வச்சுருந்தோம். முதல்ல 5 படியில் ஆரம்பித்து இன்றைக்கி 136 படிக்கிட்ட பொம்மைகள் வந்திருக்கு. 4362 பொம்மை கொலுவில் அமைச்சிருக்கேன். இதை வந்து கொலுவாக நான் பார்க்காம அந்த அதாவது அந்த பொம்மை செய்யக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வாழ்வாதாரமாக நாங்கள் வந்து அதை கருதுகிறோம். ஏன்னா அது கலை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. செய்யக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ நீங்கள் மதுரையில் விளாச்சேரி, வில்லியனூர், பாண்டிச்சேரி வில்லியனூர், பன்ருட்டி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, இது காஞ்சிபுரம், கடலூர், திருவைந்தபுரம், வண்டிப்பாளையம், மாயவரத்தில் செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 இடங்களில் தான் செய்கிறாங்க. அதுவும் குடும்பம் பார்த்திங்கன்னா 200 300 குடும்பம் இருந்த இடத்துல அப்படியே குறைஞ்சி வந்து இப்போது ஒரு ஊருக்கு வந்து ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இன்னும் பிற்காலத்தில் அவங்க செய்வாங்களாங்கிற கேள்விக்குறியில் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரங்கள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதை நாங்கள் வந்து ஏன்னா பொதுவாக கைவினைப் பொருட்கள் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். நம்ம பார்த்தோம்னா ஒரு பொம்மைக்கு போய் இவ்வளோ காசு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுறோம். இப்போ அழகர் குதிரை வாங்கணும் எடுத்துட்டிங்கன்னா 6000 ரூபா அந்த பொம்மை. அதே மாதிரி கீழே உற்சவர் அழகர் பார்த்திங்கன்னா தாயாரோட சேர்த்தி வந்து அதுவும் 6000 ரூபா. இப்போ 6000 ரூபாங்கும்போது யோசனை பண்ணுறாங்க. அரையர் சேவைங்கிறது பார்த்திங்கன்னா 16000 ரூபா வருது. பட் 16000 ரூபாய்க்கு அவங்களுடைய வேலை திறனை யாரும் மதிக்கிறது கிடையாது. விலை தான் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு மற்றதுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க. பட் இதுக்கு செலவழிக்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. நான் அதை வந்து இது பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், நம்மளை நம்பி ஒரு 10 குடும்பம் இருக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் பொம்மைகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் புது தீமில் கொண்டு வந்து அமைச்சிடுறது வந்து என்னுடைய பழக்கம். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே அது ஒரு நல்ல ஆர்வம், கொலு மேலே வந்து ஆர்வம். புதுமாக என்ன செய்யலாம் அப்படின்னு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆண்டாளுடைய சித்திர திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு 30 அதாவது ஆண்டாளுடைய பாசுரத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி, ஏன்னா காலத்துக்கேற்ற இப்போ பார்த்திங்கன்னா விஷுவல் வந்து ரொம்ப முக்கியமாக போச்சு. அப்படிங்கிறதுனால அந்த விஷுவல் பேசிக்கில் வந்து அதை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 6ஆமுதன் சேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற 6ஆமுதன் சேர்த்தி, அப்புறம் வந்து திருக்கண்ணபுரம் பெருமாள் சேர்த்தி, அதுக்கப்புறம் எங்களுடைய பிராமின் கல்ச்சரில் அந்த மாமன் தோல் தூக்கு மாலை மாத்திரனால் அந்த கான்செப்டு. ஆழ்வார்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நார்மலாக 12 ஆழ்வார்களை பற்றி தான் இருக்கும். பட் அவங்க எந்த இதில் ஆழ்வார்கள் அவயங்கள்னு இந்த வருஷம் புதுசாக லான்ச் பண்ணாங்க. அந்த பொம்மையும் வாங்கி வச்சுருக்கோம். பொம்மையாக கருது கிடையாது, எல்லாமே தெய்வமாக நினச்சி தான் நாங்கள் வந்து அதை பண்ணுறோம். சரி, அது மொத்தம் கொலு பொம்மைகள் மொத்தம் சாமி கதைகள் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைகளை கவரக்கூடிய சோட்டா பீமு, மோட்டு பட்லு, இந்த மாதிரி கதைகள், பழைய நம்ம காக்கா வடை சுடுற கதை, அதே மாதிரி சிங்கத்தை எட்டி பார்க்குற கதை, காக்கா கல்லை கொண்டு அந்த தண்ணியை எடுக்கிற, இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வந்து அது இந்த கதை இது அந்த கதைன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு குழந்தைகளுக்குரிய இது. அது போக இப்போ என்னென்னா கரண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்னா நான் ஒரு அரசு ஊழியராக இருந்து நான் ஓய்வு பெற்றதுனால அரசோட நலத்திட்டங்களை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறத ஒரு ரூபமாக இந்த கொலு மூலியமாகவுமே, ஏன்னா படிக்கிற பசங்க +2 முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி அதை யூபிஎஸ்சிக்கெலாம் போகிறாங்க. அப்போ சில அரசியல் கொஸ்டிகள் கேட்கும் போது அவங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கக்கூடுங்கிறதுக்காண்டியே அவங்க பதில் எல்லோரும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி நடப்பில் கரண்ட் அஃபேர்ஸில் அவர் இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து G20 மாநாடு, அது அப்புறம் சந்திராயன் விட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எகிப்து போயிட்டு அங்கே உள்ள இது உங்களோட உலக தலைவரோட வந்து சமரசம் பேசிட்டு வந்த பாரத பிரதமரோட இது. அதுக்கப்புறம் இப்போ மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இது பயிர் காப்பீட்டு திட்டம், மகளிரோட வந்து உரிமை தொகை, இது கட்டணமில்லா பேருந்து, காலை உணவு திட்டம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அது சொல்லும்போது ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து பொம்மையாக வச்சு பண்ணியிருந்தது. அது ஒரு எல்லாருக்கும் ஒரு புரியக்கூடிய வகையில் வச்சுருக்கேன். அப்புறம் முத்தமிழ் மாநாடு இப்போ பழனியில் நடத்தினது, அதையுமே நான் வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன். அதனால் வந்து அரசியல் தலைவர்கள் எல்லா தலைவர்களும், ஏன்னா ஒவ்வொரு ரூபத்துலேயும் ஒவ்வொருத்தங்க சொல்லியிருக்காங்க, அது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இதையும் வச்சுருக்கேன். என் பேர் அசோகன். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். கடந்த 22 வருஷம் நாங்கள் விளைவிச்சிட்ருக்கோம்.
இப்போ என்னென்ன இருக்கோ அந்தந்த ட்ரெண்டுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். குழந்தைகள் எல்லாமே வருவாங்க. சின்ன சின்ன கதைகள் அதெல்லாம் பார்க்கும்போது, இது அந்த கதை, இது இந்த கதை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து கதை மாதிரியும் இல்லாமல் அதை வந்து நாங்கள் வந்து கொலு மூலம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம். உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லு. ராஜலக்ஷ்மி அசோகன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு 10 வருஷமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். வந்து கோலுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக எல்லோரும் வருவாங்க. குழந்தைகள் எல்லாருமே பெரியவங்களேருந்து வந்து பார்த்துட்டு படிப்புக்கு தேவையான, எஜுகேஷனுக்கு தேவையான, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே இங்கே வைக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து பார்ப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து வருவாயை கொடுக்கறதுக்காகவே நம்ம இதை வைக்கிறோம். கஷ்டப்படுறாங்க, இந்த பொம்மை செய்கிறவங்களாம் வந்து நம்ம பொம்மைக்காக வாங்கலை, அவங்க ஒரு குடும்ப வாழ்வாதாரம் வாழ்வதற்காக நம்ம வந்து இந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். நன்றி. உங்கள் பேர்? என் பேர் ஸ்ரீவத்சன். என் நேம் வந்து சஸ்மிதா. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த மாதிரி கோலி எங்கேயுமே பார்த்ததில்ல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறையாவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன மாதிரி கொலு பொம்மைகள் பார்த்தீங்க? நான் பார்த்ததுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சிவன் பார்வதியை தான் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. அது மேலே அந்த பேபிஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாண்ட் பண்ணி பிறந்த மாதிரி இந்த மாதிரி அதை வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி. உங்கள் பேர்ப்பா? சஸ்மிதா.